கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி எந்தக்கடியனுடைய பணி ஆவியோடு ஆக்கை உரை குறை கடிய புரிந்த நூக்கி கையிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதப் பெண்கடலே திருப்பெருந்துரை உரை சிதனி உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்னே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின்னேன் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நாங்கள் ஒற்றாள் எம் உயிர் துணை. கல்லார்கள் மறைவில்லார் அருளிய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாபொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்ல அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெரும் கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாரை வணங்கி மகிழ்ந்து இறைவனுடைய கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அருகுருநாருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாரை வணங்கி மகிழ்ந்து நம்முடைய முருகப்பெருமானுடைய திருக்கோயிலாகி இப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சஷ்டி பெருவிழாவில் முதல் நாள் நிகழ்வாக திருவருளை சிந்திக்கின்ற வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பெருங்கருணையை நீட நினைந்து போற்றி திருக்கோயிலுடைய அன்பர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்ற அடியவர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் குறித்தாக்கி கொண்டு பெருமானுடைய கருணையினாலே இன்றைய நாளில் நமக்கு விரதம் தொடங்குகின்ற முதல் நாள் நிகழ்வாக நடைபெறுகிற இந்த நன்னாளில் இயல்பாகவே நமது அன்பர் முன்பு சொன்னது போல இன்றைய நாள் மெய்கண்ட தேவ நாயனாருடைய குருபூசை விழா என்று சொல்லப்பெறுகிற நன்னாளாகும். அவரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளுதல் இன்றியமையாத ஒன்றாகும். காரணம் என்னவென்றால் இன்னைக்கு எல்லாருக்குமே பல்வேறு நிலைகளில் வழிபாடு எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு இந்த சொல் குரு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள் நாம் நன்கு தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். தெரிந்த பிறகு அதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். முதல்ல தெரிந்துகிட்டால் பின்னாடி உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்னைக்கு படித்திருக்கிற தலைப்பு இன்னைக்கு குருபூசை வரும் மெய்கண்டார் விழா அப்படின்னு கருதியெல்லாம் அந்த நாள் குறிக்கப்படாது. நண்பர் கேட்டுக்கொண்டார் ஒரு நாள் வரணும் அப்படின்னாரு. சரி, ஏதாவது ஒரு நாள் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் குறித்து கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டோம். தலைப்பும் ஏதாவது ஒரு தலைப்பு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் தீர்மானித்து கொடுத்த தலைப்பு தான் இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு ஒரு வசதியான தலைப்பு. இந்த தலைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தலைப்பு எங்க வேணாலும் பொருத்தி கொள்ளலாம். நீங்க அந்த கடைசியில் ஒரு சொல்ல போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இது குருவாய் வருவாய் அப்படிங்கும் பொழுது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு போட்டிருந்தாங்கன்னா நான் முருகனை வச்சுதான் பேசிட்டு இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி அந்த சொல்ல அவங்க விட்டுட்டாங்க. எதுக்கு அவர் சொல்லிடுவார்னு நினைச்சு விட்டுட்டாங்களா இருக்கும். ஆனா ஒரு வகையில் எனக்கு ஒரு தலைப்பு வசதியான தலைப்பு. ஏன்னா நான் குரு என்கிற பொருளை நான் பேசணும். இதுல இந்த தெய்வத்தை தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்குரிய பெருமக்களாகிய நம்முடைய நாயன்மார்கள், நமது
பெருமான் இறைவன் அருள் செய்கிற வருகிற திறம், இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய வண்ணமாக இந்த தலைப்பை ஒரு பொது தலைப்பாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். யாராவது நான் முருகனை பற்றி தான் பேச போறேன் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா சற்று ஏமாற்றம். முருகனை பற்றி பேசுவேன், முருகனையே பேச போறதில்லை. அவ்வளவுதான் இன்னைக்கு தலைப்பினுடைய செய்தி. அதுதான். எனவே இந்த குரு அப்படிங்கிற சொல்ல நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, குரு என்ற சொல்லுக்கு நம்ம வேறு வேறு வகைகள்ல பொருள் செய்வதுண்டு. பொதுவா அறியாமையை நீக்குபவர் என்று பொருள். குரு என்றால் யார் அப்படின்னு கேட்டா, யார் அறியாமையை நீக்குகிறாரோ அவர்தான் குரு என்று பெயர். நமக்கு இதுக்கு இன்னொரு பேர் சொல்றீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியர் என்பதுக்கும் குருநாதன் என்பதுக்கு வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். ஆனா சொல்லுல பார்க்கும் பொழுது அந்த குருவரன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு என்ற சொல், இதுல ஒரு சின்ன ஆராய்ச்சியும் உண்டு. இது வடமொழி சொல்லினுடைய மொழிபெயர்ப்பாக இருக்குமோ என்று சிலருக்கு ஐயங்கள் இருக்கலாம். நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் திருவருட்பயன் அப்படிங்கிற நூல்ல குரு என்ற சொல் தமிழ் சொல்லே என்று அழகான ஒரு குறிப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவே அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா அறியாமையை நீக்குபவர் என்று பொருள். சரி, ஆசிரியர் என்றால் என்ன பொருள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆசு கூட்டல் இரியர் அப்படின்னு சொல்லு. ஆசிரியர், ஆசுனா குற்றம் என்று பொருள். குற்றத்தை நீக்குபவர் தான் ஆசிரியர் என்று பொருள். அப்ப குரு என்றாலும் ஆசிரியர் என்றாலும் அறியாமையை நீக்குபவர் குருநாதன், குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர். அப்ப என்ன குற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குற்றத்தை நீக்குபவர் அவர்தான் ஆசிரியர். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், பள்ளி பாடங்கள், அந்த பாடத்தில் வருகிற குற்றங்கள் அதையெல்லாம் திருப்பி கொடுப்பவர் ஆசிரியர். அதனால ஆசிரியர்னா நம்ம நினைச்ச வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, வகுப்புல சொல்லப்படுகின்ற உலகியல் கல்வியை கற்றுத்தருகின்ற அவரைத்தான் ஆசிரியர் என்று கருதி இருப்போம். எனவே அந்த சொல்லுல தான் பெரும்பாலும் நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும். அது தவறு இல்லை, ஆனா அதுவே அதற்கான பொருள் அல்ல. நீங்க அப்படி கருதுவது அந்த சொல்லினுடைய குறைந்தபட்ச பொருள். அந்த சொல்லுக்கு மிக உயர்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவில் கலந்திருக்கின்ற அறியாமையை நீக்குபவன் தான் ஆசிரியன் என்று பொருள். அறிவுல கலந்து நிற்கக்கூடிய அறியாமையை நீக்குபவனுக்கு தான் ஆசிரியன் என்ற சொல்லுக்கு முழுமையான பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்ப நம்ம அந்த வகையில நீங்க கருதி பார்க்கணும். நம்ம உலகியல்ல படிக்கக்கூடிய அந்த கல்வி என்று சொல்லப்படுவதை வள்ளுவ பெருந்தகை நமக்கு ஒரு அழகாக கல்வி அப்படின்னு ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கிறார். அவர் ரொம்ப அழகாக அதுக்கு 10 குறட்பால் அருள் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு குறட்பால சொல்றாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்றார். விழுச்செல்வம், மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய செல்வம் கல்வி அப்படின்னு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த கல்வி என்று சொல்லுகிற பொழுது நாம் எதை கருதுகிறோம் அப்படின்னு கேட்டா, பொருளை சம்பாதிக்கிற கல்வியைத்தான் கல்வியிலே கருதி நிற்கும். நமக்கு இருக்கிற மயக்கம் என்னன்னு கேட்டா, ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுல போனா காசு நல்லா சம்பாதிக்கிறோம், இதுல போனா கொஞ்சம் காசு இன்னோட சம்பாதிக்கிறோம். இப்ப நாம வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிக அதிகமான பொருளை எதுல ஈட்டலாமோ அந்த துறையை தேர்வு செய்தா அதுதான் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு நாம நகர்ந்து வந்துட்டோம். அப்ப நம்ம கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக நிற்கிறது அப்படின்னா, பொருள் சார்ந்த கல்வியாகவே நிற்கிறது. அந்த பொருள் என்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. நாம கருதி இருக்கிற பொருள் வேறு, உண்மையிலேயே பொருள் என்றால் பொருளுக்கு பொருள் வேறு. பொருள் அப்படின்னு சொன்னா எதை பொருள் நாம கருதுறோம்? நாம சம்பாதிக்கிற வீடு, காரு, பங்களா, கரன்சி, தங்கம், வெள்ளி, வைரம் இப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறது தான் பொருள் அப்படின்னு நம்ம கருதி வைக்கிறோம்.
அந்த பொருளுக்கு பொருள் என்று பெயர் இருந்தாலும் கூட உண்மையிலேயே பொருள் என்று சொன்னால் அது பொருள் அல்ல. அவன் யார் சொன்னாரு? மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லுகிறார், போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. இறைவனை சொல்லுகிறவர் என் வாழ்வின் முதற் பொருள் என்று சொன்னான். இறைவனே என் வாழ்க்கையினுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர். அப்ப அந்த வார்த்தையை அவர் ஒரு உபச்சாரமாக, ஒரு புகழ்க்குரிய வார்த்தையாக அவர் சொல்லி செல்பவர் அல்ல. அதை அனுபவித்திருப்பவர். தான் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல இறைவனை பொருள் என்று குறித்திருக்கிறார். அப்ப இந்த பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம அந்த பொருளை ரெண்டா பிரித்து வைத்துக் கொள்ளணும். நீங்க எப்பவுமே சில இடங்களுக்கு ரெண்டு வகையான பொருள் இருக்கும். அதுல உலகியல்ல காணுகிற பொருள் ஒன்று இருக்கும், அருள் சார்ந்த பொருள் ஒன்று இருக்க. ரெண்டு வகையும் அப்படியே கூடவே வந்து கொண்டு இருக்கும். இந்த உலகியல் பொருள் என்று சொல்லப்பெறுவது இறந்த பிறகு கூட வரவே வர, அது இருக்கிற வரைக்கும் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூச்சு நின்ற பிறகு எந்த பொருளும் நம்ம கூட ஒருபோதும் வாராது. ஆனா அருள் என்று சொல்லக்கூடிய பொருள் இருக்கிறதே, அது என்ன பண்ணணும்? இறந்த பிறகும் தொடரும். நீங்க முடிவு செய்ய வேண்டியது உங்களுக்கு உங்க கையில தான் இருக்கிறது. நம்முடைய பயணத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பொருளை சம்பாதிப்பதா, இல்ல மூச்சு இருக்கிற வரைக்கும் பயன்படும் அந்த பொருளை சம்பாதிச்சுக்கிறதான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நாம சம்பாதிக்கிற பொருள் நமக்கே பயன்படுமான்னு தெரியாத வகையில் தான் இன்னைக்கு பலருடைய செல்வங்களும் ஈட்டி பாதுகாக்கப்பட்டு வழக்குக்கு போய் வழக்கு தீர்வு செய்யப்படாமல் இன்னும் வழக்கிலேயே இருந்து கொண்டு சொத்து இருக்குது அனுபவிக்க முடியாம அது வழக்குல இருக்குதுங்க. கேட்டா எங்க மாமா வழக்கு போட்டுக்கிறாரு, எங்க அத்தை போட்டுக்கிறாங்க, சொந்த பங்காளி போட்டுக்கிறாரு, இன்னும் வழக்கு தீர்ந்த பாடு இல்லை, சொத்து நிலமா நிக்குது, கட்டடமா நிக்குது, அனுபவத்துக்கு வராம நிக்குது அப்படிங்கிற நிலை பலரும் இன்னைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருக்கும். எனவே உலகியல் பொருள் பொருள் அல்ல, அது பொருளாக நாம நினைந்து மயங்கி நிற்கிறோம். இந்த பொருளை பொருள் என்று கருதுவது உலகியல் மயக்கம். உண்மையிலேயே பொருள் அப்படின்னு சொன்னா இறைவன் என்பவனே நமக்கு பொருள். இதை நம்ம உணர்ந்துட்டாவே உங்களுக்கு ஒருவாறு நம்ம அந்த பொருளை தேடுகிற இடத்துல நாம நகர்ந்துடும். அதனால இறைவனுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர் வைத்தார். இறைவனுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர். அப்ப மெய்ப்பொருளுக்கு மாறானது எது? மாறுவதாக இருப்பது, நம்ம கூட வரப்போவதில்லை, அந்த பொருளுக்கு தான் பொய்ப்பொருள் என்று பெயர். இப்ப நாமெல்லாம் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்னா மெய்ப்பொருளை சம்பாதித்து வைத்திருக்கோமான்னு கேட்டா தெரியல. ஆனா நம்ம ஈட்டி வைத்திருக்கிற பொருள் எல்லாம் பொய்ப்பொருளாகத்தான் நிறைய சம்பாதித்து வைத்திருக்கோம். நமக்கு ஆகும் என்று. ஆனா உங்களுக்கு தெரியும், இது நமக்கும் ஆகாது, அடுத்த தலைமுறைக்கு ஆகுமான்னு தெரியாத ஒன்றைத்தான் மயக்கம் காரணமாக சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. நம்ம பொருள் அப்படின்னா இறைவனே நமக்கு பொருள் அப்படிங்கிறதான் மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துகிறார்.